ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வினிஸ் வாய்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது பிரெட் வச்சு. அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 முட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 2 சின்ன டம்ளரில் நம்ம சமையல் எண்ணெய் அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் பெப்பர், அப்புறம் 3 பல் பூண்டு. இது எல்லாம் நல்லா அடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதுதான் இது வந்து மயனஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ இதை வந்து நீங்கள் எந்த டிஷ்க்கு வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட இந்த டிஷ்க்காக நான் ரெட் சில்லி சாஸும் டொமேட்டோ சாஸும் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட பெப்பர். இது எல்லாமே வந்து நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு சைட் வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நான் வந்து பூண்டு வந்து ஒரு 4 பூண்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் போன்லெஸ் சிக்கன் அதையும் உள்ளே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிக்கன் வந்து நல்லா வெந்து வர டைமில் உப்பு, உங்களுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு தண்ணி வந்து ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் இருந்தால் போதும். இந்த தண்ணி வந்து நல்லா சுண்டி சிக்கனோட வேக வைக்கிற டைமில் நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிடுங்க சிக்கனை. இந்த மாதிரி ஆகணும். அந்த சிக்கன் அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் அப்புறம் கேப்சிகம் 2ஐயும் ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து நீங்கள் இந்த டைமில் தான் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் பெப்பர் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து அது இந்த மாதிரி கார்னர்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு சப்பாத்தி ரோலர் வச்சு தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அது ரவுண்ட் சைஸ்க்கு நீங்கள் ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு கொண்டு வந்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இதை 2 முட்டை உடச்சி அதை செப்பரேட் பண்ணியிருக்கேன். அதில் டிப் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரெட் க்ரம்ஸ் அதையும் நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா எண்ணெய் காஞ்சனும் அதில் வந்து பொரிச்சு எடுத்துருங்க. அது வந்து பூரி மாதிரி நல்லா உங்களுக்கு உப்பலாக வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் அதை வெளியில் எடுத்துருங்க. இந்த மாதிரி 10 பார்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி ஸ்டஃப் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து நான் 2ஆக கட் பண்ணியிருக்கேன் அந்த பூரி மாதிரி இருக்கிறத. இப்போ அது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஃபர்ஸ்ட் லேயராக மயோவை ஆட் பண்ணிக்கோங்க. மயோனஸ் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். செகண்ட் கோட்டிங்காக பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கன் மேரினேட் இருக்கு இல்லையா, அந்த சிக்கனை வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. அது கூட உங்களுக்கு வேணுன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் டொமேட்டோ சாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பர் அண்ட் டேஸ்டியான பிரெட் ஸ்டஃப்டு சிக்கன் மோமோ வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதெல்லாம் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என்னோடய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். See you, bye.